வெல்கம் டு ஹேமா தனிகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பட்டாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உப்பு சேர்க்குறதால இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இது கூட ஒரு கிண்ணம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டாணி தேவையான அளவு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் வேக வச்ச தண்ணியோடையே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸோட நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்கு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் சாட் மசாலாவை சேர்த்ததை வீடியோ எடுத்து மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சாட் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது தண்ணி போட்டு இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலை மாவு கலந்த தண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த பட்டாணி மசாலாவுக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக பானிபூரி பொரித்து எடுத்துக்கலாம். ரெடிமேடாக கடையில் கிடைக்கும் இல்லையா பானிபூரி, அதை பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டாணி மசாலா நல்லா கொதித்து திக்னஸாக வந்திருக்கும். இது கூட நம்ம மேலே டாப்பிங்க்கு மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி மசாலா மேலே சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளோட சுவையான பட்டாணி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டாப்பிங்க்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு வெங்காயம் நறுக்கி கொடுத்துட்டுருக்கிறது என்னோடய 2வது பையன் தணிகைவேல் தான். இந்த ஹேமா தனிகா சேனலில் தணிகைன்றது என்னோடய 2வது பையன். ஓகே, நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். பட்டாணி மசாலாவை பிளேட்டில் போட்டுட்டு பானிபூரி நொறுக்கி போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கட் பண்ணியிருக்கிற மல்லித்தலை இதெல்லாம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இருந்தால் கேரட்டும் நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதில் கேரட் ஆட் பண்ணல, என்கிட்ட பொரி இருந்தது, அதனால் நான் பொரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட சுவையான இந்த பட்டாணி மசாலா பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்